இந்த வீடியோ 10th மேக்ஸ் இந்த 10th மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் 2022 23 24 25 இந்த கடைசி 4 வருஷம், அதாவது பார்த்திங்கன்னா 2022லேருந்து 2025 வரைக்கும் இந்த பப்ளிக் எக்ஸாமில் வந்து 10th வந்து மேக்ஸில் என்ன கொஷின் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 4 கொஷின் பேப்பரையும் நீங்கள் படித்தீங்கனாலே கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்ல மார்க் வாங்க முடியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். எஸ்பெஷலி இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ப்ரைவேட் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற 1 மார்க் கொஷின், அதுக்கப்புறம் கிராஃப் ஜாமெண்ட்ரி, ஈஸியாக இருக்க ஒரு 2 சாப்டர், இந்த மேட்ரிக்ஸ் செட்டு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து ஒரு 50 மார்க்ஸ் வாங்கலாம். அப்படிங்கிறப்ப இந்த ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 கொஷின் பேப்பரை நீங்கள் படிச்சிங்கனாலே கண்டிப்பாக ஒரு 70 அண்ட் எபோவ் நீங்கள் வாங்குறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. 70 அண்ட் எபோவ் இந்த 4 கொஷின் பேப்பர் படித்தாலே கண்டிப்பாக உண்டு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். இந்த ஃபஸ்ட் கொஷின் பேப்பர் பார்த்திங்கன்னா 2022 கேட்ட கொஷின் பேப்பர். இந்த 2022 இந்த 1 மார்க் ஃபுல்லாக கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் த கரெக்ட் ஆன்சர், இந்த சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இது எல்லாமே புக்கில் இருந்து தான் வந்திருக்கு. ஒரு 1 or 2 கொஷின்ஸ் மட்டும் க்ரியேட்டிவாக இருக்குது. ஸோ நீங்கள் இதை பார்த்துக்கலாம். இந்த 4 கொஷினை படிச்சிங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு என்ன அப்படின்னா சொன்ன மாதிரி கண்டிப்பாக எல்லா கொஷினும் ஆப்ஷன் இல்லாமல் படிச்சுக்கணும். படிச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 70+ நீங்கள் வாங்குறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த சம்லாம் கொஞ்சம் நல்லா போட்டு பார்த்துக்குங்க. இந்த 14 வரைக்கும் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1 மார்க் கொஷின். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் கொஷின் வந்து ஒரு 10 கொஷின், அதாவது பார்த்திங்கன்னா 10 கொஷின் இருக்குது. அந்த 10 கொஷினில் வந்து பார்த்திங்கன்னா கொஷின் நம்பர் 28, அந்த 28 கொஷின் வந்து கம்பல்சரி கொஷின். அப்படிங்கிறப்ப என்னென்னா 28 அந்த கொஷின் எழுதிட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்க கொஷினில் ஒரு 9 கொஷின் நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் அதை பார்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து ரெகுலராக ஏற்கனவே கேட்ட கொஷின் தான். இது வந்து 2022 வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து செட்டில் கேட்டிருக்காங்க 2 கொஷினுமே. அதனால் நல்லா நீங்கள் ஈஸியான கொஷின் தான். அப்புறம் ஏபி இருக்குது, ஏபியில் பார்த்துக்கலாம் நீங்கள். அப்புறம் அல்ஜிப்ராவில் இருக்குது. ஸோ நீங்கள் அழகாக நீங்கள் இந்த கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் ஏற்கனவே இதெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ பார்த்துருப்பீங்க. இப்போ உங்களுக்கு புதன்கிழமை எக்ஸாம்ங்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போட்ட சம்மே இதில் இருக்கா, போட்டு பார்த்த சம்லாம் இதில் இருக்கான்னு கூட நீங்கள் நல்லா செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க் கொஷின் ஒரு 10 கொஷின் இருக்குது. அந்த 5 மார்க் கொஷின் 10 கொஷினில் வந்து 42வது 42 கொஷின் நம்பர் 42 வந்து கம்பல்சரியாக நீங்கள் அட்டன் பண்ணணும். ரிமைனிங் இருக்க கொஷினில் ஒரு 9 கொஷின் நீங்கள் எடுத்துக்கலாம். இதுவுமே ரெகுலராக பார்த்த கொஷின் தான். நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெரியும். பார்த்தீங்கன்னாலே தேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தாலஸ் தேரம் கேட்டிருக்காங்க. ஒரு தாலஸ் தேரம் இந்த 4 இதில் வந்து என்ன தேரம் கேட்டிருக்காங்களோ அதை படிச்சுட்டிங்கனாலும் நீங்கள் போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரிக்னாமெட்ரி அதில் கொஷின்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் சாப்டர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஷின் இருக்குது 41வது கேள்வியில் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஜாமெண்ட்ரி கேட்டிருக்காங்க. ஜாமெண்ட்ரியுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாமெண்ட்ரி ட்ரையாங்கிளில் கேட்டிருக்காங்க, அதை பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கிராஃப் வந்து பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 எக்ஸசைஸ் இருக்குது. 2ல் ஒரு எக்ஸசைஸ் படித்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். ஸோ நீங்கள் அதுவும் பார்த்துக்கலாம். இது வந்து 2022 கேட்ட கொஷின். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2023 என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் எது ரிப்பீட் ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் இதிலே நல்லா பார்த்துக்கலாம். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா எப்போதும் போல் உங்களுக்கு 14 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் கொஷின் இருக்குது. இதில் கொஷின்ஸ்லாம் கண்டிப்பாக ரிப்பீட் ஆகும். அதுக்கப்புறம் 2 மார்க் வந்து போனதில் சொன்ன மாதிரி ஒரு 10 2 மார்க் உங்களுக்கு இருக்குது. லாஸ்ட் கொஷின் இந்த 28வது கொஷின் வந்து கம்பல்சரி கொஷின். கண்டிப்பாக நீங்கள் அதை என்ன பண்ணணும், நீங்கள் எழுதணும். அடுத்தது 5 மார்க் கொஷின். 5 மார்க் கொஷினுமே 10 கொஷின் இருக்குது. அதில் வந்து 42வது கொஷின் வந்து கம்பல்சரி கொஷின். அதில் ஒரு கொஷின் எடுத்து ரிமைனிங் கொஸ்டின் நீங்கள் இதிலேருந்து எடுத்துக்கலாம்.
அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏபிடி தியரம் கேட்டிருக்காங்க. போனதில் தாலஸ் தியரம் கேட்ட மாதிரி இதில் ஏபிடி தியரம் கேட்டிருக்காங்க. ஆங்கிள் பைசெக்டார் தியரம், அதுமாரி இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரையாங்கிளே கொடுத்துருக்காங்க. ட்ரையாங்கிள் சம் இருக்குது. அதுக்கப்புறம் கிராஃப்லேயும் பார்த்திங்கன்னா 2 கிராஃப் கேட்டிருக்காங்க. இதில் ஏதாவது நீங்கள் ஒரு எக்ஸசைஸ் படித்தாலே கண்டிப்பாக ஒரு கிராஃப் அட்டன் பண்ணலாம். 2023 கேட்ட கொஷின். அடுத்து வந்து நம்ம பார்க்குறது 2024. 2024 என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயுமே 14 1 மார்க் கொஷின். இதெல்லாம் இந்த 1 மார்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி புக் பேக்கில் இருக்கிறது தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 1 or 2 கொஷின்ஸ் மட்டும் இன்டீரியராக இருக்கும். கிரியேட்டிவ் கொஷின் கேட்பாங்க. ரிமைனிங் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச கொஷினாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த 15th கொஷின் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா A cross B அந்த இதுதான் ஃபுல்லாகவே கேட்டிருந்தாங்க. அதே பேட்டர்னில் 16th கொஷின் அது மாதிரி தான் இருந்தது. ஸோ நீங்கள் அதுவுமே நல்லா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபுல்லாக பார்த்துக்கலாம். அடுத்த 10 மார்க் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கொஷின் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ரூட் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மேட்ரிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா அடுத்து வந்து தாலஸ் தியரம் கேட்டிருக்காங்க. 2022க்கு அப்புறம் 2024 வந்து தாலஸ் தியரம் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு தாலஸ் தியரம், அப்புறம் ஏபிடி தியரம், அதுக்கப்புறம் திரும்ப தாலஸ் தியரம் கேட்டிருக்காங்க. மேட்ரிக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் குவாட்ரிலேட்ரல் இருக்குது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா முக்கியமான சம் தான். நீங்கள் இதில் இருக்க சம்மே நல்லா ஃபுல்லாக ஒரு 4 கொஸ்டின் பேப்பர் ரிவைஸ் பண்ணிங்கனாலே ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரையாங்கிளில் ஒரு சம், இந்த ஜாமெட்ரி பொறுத்த வரைக்கும் ட்ரையாங்கிளில் ஒன்று. அதுக்கப்புறம் கிராஃபில் வந்து பார்த்திங்கன்னா எப்போதும் போல் 2 எக்ஸசைஸ்லேருந்து உங்கள் 2 இதுலேருந்து ஒன்று கண்டிப்பாக கேட்டுருவாங்க. அதனால் கிராஃபை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸசைஸ் அதுக்கு உண்டான எக்ஸாம்பிள் படிச்சுட்டிங்கனாலே கண்டிப்பாக நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். அடுத்து 2025 இப்போ லாஸ்ட் இயர் கேட்ட கொஷின் பேப்பர் இது. லாஸ்ட் இயர் கேட்குற கொஷின் பேப்பரும் பார்த்தீங்கனாலே தெரியும். அதுவும் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதுவும் ஈஸியாக தான் இருக்குது. எல்லாமே இந்த ஒன் வேர்டு வந்து புக் பேக்கில் பின்னாடி இருக்கிற கொஷின் தான். பார்த்தீங்கனாலே தெரியும். எல்லாமே ஒரு புக் பேக் தான். அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 or 2 கொஷின் மட்டும்தான் க்ரியேட்டிவாக இருக்கும். அடுத்த 2 மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 2 மார்க். அது ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 28 இந்த கொஷின் தான் கம்பல்சரி. ரிமைனிங்லாம் அது அப்படியே தான் இருக்கும். இந்த 16th கொஷின் மட்டும் என்னென்னா ரிப்பீட்டடாக அதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க. இப்போ 15 16 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து A cross B தான் ஃபுல்லாகவே கேட்டுட்ருக்காங்க. அதேமாதிரி FG GF இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக 15 16 ஒரே மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பேட்டர்னில் நீங்கள் படிச்சிங்கனாலே கண்டிப்பாக மார்க் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ 18வது கொஷின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அல்ஜிப்ராவில் இருக்குது. அப்புறம் 19 வந்து மேட்ரிக்ஸில் இருக்குது. அதுவும் படிச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து குவாட்ரிலேட்ரலே இருக்குது. இப்போ ட்ரையாங்கிள் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த 24th கொஷினே வந்து பார்த்திங்கன்னா 2 டைம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நல்லா படிச்சுக்கலாம். நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டி இதுலேயுமே நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். நீங்கள் அடுத்து 5 மார்க் கொஷின் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஷின் நம்ம எழுதணும். அந்த 10ல் 29th வந்து ஃபஸ்ட் சாப்டர்லேருந்தே கேட்டுட்டாங்க. இதில் கொஞ்சம் க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் 32 கொஷின்லாம் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ், அது க்யூப், அதுக்கப்புறம் சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர் இதுலேயுமே நிறையா சம்ஸ் இருக்குது. அப்புறம் 33ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேட்ரிக்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த கொஷின் கேட்டாங்கன்னா ஏபிடி தியரம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏபிடி, அதுக்கப்புறம் தாலஸ், அதுக்கப்புறம் தாலஸ் ஏபிடி இந்த அதுதான் கேட்டிருக்கு. ஸோ இந்த டைம் ஏபிடி கேட்டதுனால உங்களுக்கு வந்து இந்த டைம் வந்து தாலஸ் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இங்கே அதையும் பார்த்துக்கலாம். இருந்தாலும் இந்த 2 தியரம் படிச்சிட்டிங்கனாலே கண்டிப்பாக ஒரு தியரம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம்.
அடுத்து ப்ராபபிலிட்டியில் ஒரு சம் இருக்குது உங்களுக்கு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அந்த இதுலேயுமே இருக்குது உங்களுக்கு. நேச்சர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வழக்கம் போல் உங்களுக்கு வந்து ஜாமெண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரையாங்கிள் சம் வந்து எப்போதுமே அதான் கேட்குறாங்க. ட்ரையாங்கிள் சம் பார்த்துக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு கிராஃப்லையுமே பார்த்திங்கன்னா 2 எக்ஸசைஸ்லேருந்து ஏதாவது ஒன்று நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கனாலும் போதும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 4 இயர்ஸாக உங்களுக்கு கேட்ட கொஷின். இந்த கொஷினை பார்த்தீங்கனாலே ஓரளவுக்கு நல்ல ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் இதை பார்த்துட்டு நீங்கள் இருக்கிற டைமை கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணி நல்லா படிச்சுக்குங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த 4 கொஷினை ரிவைஸ் பண்ணாலே ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு மினிமம் ஒரு 70 மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக வாங்கலாம். ஃபுல்லாகவே படிச்சிடணும். ஃபுல்லாக மீன்ஸ் என்னென்னா எல்லா கொஷினும் இந்த 4 கொஷின் பேப்பரை ஃபுல்லாக நீங்கள் படிச்சிங்கனாலே அந்த மார்க் வந்துடும். ஸோ நீங்கள் பார்த்துட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எல்லா சாப்டருக்கும் 1 மார்க் மட்டும் தனியாக உங்களுக்கு போடுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட்.